வணக்கம் நண்பர்களே. ஸோ தளபதி வஸ் திடீர் தளபதி அப்படின்னு செமையா ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ளூ சட்டை தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம அதையெல்லாம் தாண்டி அப்படின்னா ஒரு எத்திக்கா ஒரு ரியல்லா என்ன அப்படிங்கிறத அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வஸ் பராசக்தி. ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இட் இஸ் அ டோட்லி டிஎம்கே மூவி தான் நம்ம சொல்லணும். அதுக்கு மேலே இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்ல முடியாது. ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அது டிவிகேவோட மூவி தான் சொல்ல முடியும். ஸோ கேவிஎன் எல்லாம் தெரிஞ்சு தான் என்னென்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னென்னா இந்த படம் செமையான அளவில் மாஸாக ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பராசக்திக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இதில் என்னென்னா டிவிகே வஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் சிவா தளபதிக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. விஜய் அவர்களுக்கு போட்டியா சிவா என்னப்பா அப்படிங்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இது எப்படி எடுத்துக்கணும்னா சிவா மூவியில் கமிட் ஆகிறது எல்லாமே தெரிஞ்சுதான் கமிட் ஆகியிருக்காரு. பட் இப்படி ஒரு கிளாஷ் வரும்னு அவரே எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதான் நமக்கே தெரியுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வரும்போது டெஃபினட்டாக ஃபேன்ஸோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது கோபங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் மூவியாக நடிக்கிறாரு. ஒரு ஃபேர்வெல் மாதிரி எல்லாரும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இதில் ஏன் தேவையில்லாமல் வருதுங்கும் போது நம்ம ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா எப்போ ஒரு ஜனநாயகங்கள் நடிக்க ஆரம்பித்தாரோ அப்போவே பராசக்திக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா ஒரு சினிமாவாக நம்ம இதை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். இந்த ரெண்டு படத்துலையுமே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஜனநாயகன் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ சொல்லப்போனால் விஜய் அவர்கள் டோட்டலாக ஒரு இளைய தளபதியிலேருந்து இன்றைக்கி தளபதியாக உயர்ந்து ஒரு பார்ட்டிக்கு லீடராக ஆகி மக்களுக்காக நல்லது பண்ணுன்ட்டு வராரு. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ நம்ம 33 வருஷம் அவருடைய சினி இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்காரு. இதனால் நம்ம அவருக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோடைய ஒரு இது. ஈவன் அவருக்கு எதிரியாக இருக்கவங்களுக்கு கூட இதுதான் நினைப்பாங்க. துரோகிகள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக பராசக்தி போன்ற படங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும் நடிகர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு லைன் அப்பில் இருக்குது. நிறைய நாட்களும் நமக்கு இருக்குது பொங்கலில். ஸோ அதனால் பார்க்கலாம். இதை வஸ் அப்படின்னு பார்க்கறத விட அண்டுன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் வஸ்ன்னு ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா டிவிகே வஸ் டிஎம்கே. பிகாஸ் இந்த சைடு ப்ரொடக்ஷன் யூனிட்டு மொத்தத்துலேயும் யார் இது பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி பார்க்கலாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் கூட இந்த கண்ட்ரோல் கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன். பிகாஸ் அவர் பேசினாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்க மாட்டாங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.